இந்த படத்தோட கதை எடுத்துக்கலாம். கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து ஒரு ஆயில் கம்பெனி நிறுவனம்னு பார்க்குறாங்க. அந்த ஆயில் கம்பெனி நிறுவனம்னா, பிரைம் மினிஸ்டர், அரசியல்வாதிகள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பல கோடி ரூபாய் பணம் குடுக்க வேண்டியதா இருக்கு. அதுல வந்து 50% ரியலாவும், மீதிய பிளாக் மணியாவும் குடுக்கணும். இத எப்படி குடுக்குறதுன்ட்டு நாகார்ஜுனாட்ட ஹெல்ப் கேட்கும்போது, நாகார்ஜுனா வந்து அதுக்கு ஒரு 4 பிச்சைக்காரங்கள செலக்ட் பண்றாங்க. அந்த 4 பிச்சைக்காரங்கள்ல நம்ம தனுஷும் ஒரு ஆளு. ஆனா அவங்க செலக்ட் பண்ணவங்களலாம் வேலை முடிஞ்சோனே கொன்றுறாங்க. இது தெரிஞ்சு நம்ம தனுஷ் அவர்ட்டருந்து தப்பிச்சதுக்கப்புறம், அவர் வாழ்க்கையில என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்றத சொல்றது தான் இந்த படத்தோட இது. பாசிட்டிவே இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, தனுஷ் தாங்க. ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காங்க. அதுக்காக நாகார்ஜுனா நடிக்கலைன்னு சொல்லல. அவர் குடுத்த கேரக்டருக்கு அவர் நல்லா நடிச்சிருக்காப்ல. ஆனா தனுஷ் வந்து அந்த பிச்சைக்காரன் கேரக்டர்ல பயங்கரமா நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அதுலயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் விறுவிறுவிறுன்னு ஒரு 1 மணி நேரம் போனதுக்கப்புறம் ஒரு லேக் வந்து தான் செய்யுது. அதுக்கப்புறம் இன்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் படம் ஸ்லோவா தான் போய்க்கிருக்கு. ஆனா ராஸ்மியாவும், தனுஷும் வர சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. சிரிக்கிறாப்புலயும் இருந்துச்சு. ஆனா, படம் ஒரு 3 மணி நேரம் ஒரு நாள் இன்ட்ரோல சேர்த்து ஒரு 3 1/2 மணி நேரம் தியேட்டர்ல உட்கார கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஓவராலா சொல்றேங்க, இந்த படத்த யாருமே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போ வேணாம். ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம போய் ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தான படம். எங்கேயுமே உங்கள நேரத்த கொஞ்சம் வீணடிச்சாலும், படம் முடிஞ்ச சரி ஓகேடா அப்படின்னு சொல்றது தான் இருக்கும்.